கதை சந்தையில் வெளிச்சம். ஒரு சிறிய நகரத்தில் சாமுவேல் என்ற ஒரு எளிய கடைக்காரர் வசித்து வந்தார். அவர் நேர்மைக்கும் கருணைக்கும் பெயர் பெற்றவர். மற்றவர்கள் வாடிக்கையாளர்களை ஏமாற்றினாலும் அல்லது அதிக லாபம் ஈட்டியபோதும் சாமுவேல் எப்போதும் நியாயமான விலைகளை கொடுத்து அனைவரையும் மரியாதையுடன் நடத்தினார். ஒரு நாள் ஒரு போட்டி வணிகர் சாமுவேலின் வெற்றியைக் கண்டு பொறாமைப்பட்டார். அவர் பொய்களை பரப்பத் தொடங்கினார். சாமுவேல் தரமற்ற பொருட்களை விற்றதாக கூறினார். விரைவில் பல நகர மக்கள் சாமுவேலின் கடைக்கு வருவதை நிறுத்தினர். இருப்பினும் சாமுவேல் எதிர்த்து போராடவில்லை. அதற்கு பதிலாக வந்தவர்களுக்கு அவர் தொடர்ந்து சேவை செய்தார். அனைவரையும் புன்னகையுடன் வரவேற்றார். பணம் செலுத்த முடியாத ஏழைகளுக்கு உதவினார். வாரங்கள் கழித்து போட்டி வணிகரின் நேர்மையின்மை கண்டுபிடிக்கப்பட்டது. நகர மக்கள் சாமுவேலின் நன்மையை உணர்ந்து அவரது கடைக்கு திரும்பினர். முன்பை விட அதிகமாக அவரை நம்பினர். பொய்கள் மற்றும் இழப்புகளின் போது அவர் எப்படி அமைதியாக இருந்தார் என்று சாமுவேலிடம் ஒருவர் கேட்டபோது அவர் வெறுமனே கூறினார், நீங்கள் கடவுளின் நன்மையில் நடக்கும்போது யாரும் உங்களுக்கு உண்மையிலேயே தீங்கு செய்ய முடியாது. அவர்களின் தீங்கு உங்கள் ஆசீர்வாதமாக மாறும். இது வசனத்துடன் தொடர்புடையது. நீங்கள் நன்மையை பின்பற்றுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு தீங்கு செய்பவர் யார்? 1 பேதுரு நள்ளிரவு 3:13 மணி. எனவே செய்தி 2 மடங்கு. 1. தைரியமாக நன்மை செய்யுங்கள். நேர்மையும் நன்மையும் நிறைந்த வாழ்க்கையை வாழுங்கள். பெரும்பாலான நேரங்களில் இது மரியாதையை பெறுகிறது, தீங்கு அல்ல. 2. கடவுளின் பாதுகாப்பை நம்புங்கள். மற்றவர்கள் நன்மை செய்வதற்காக உங்களுக்கு தீங்கு செய்தாலும் கடவுள் அதை பார்க்கிறார், அதை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். எளிதில் சொன்னால், நீங்கள் சரியானதையும் நல்லதையும் பின்பற்றும்போது யாரும் உங்களுக்கு உண்மையிலேயே தீங்கு செய்ய முடியாது, ஏனென்றால் கடவுள் தாமே உங்கள் பக்கம் நிற்கிறார். தார்மீக சிந்தனை. நீங்கள் நன்மையையும் உண்மையையும் பின்பற்றும்போது நீங்கள் சிறிது காலத்திற்கு துன்பத்தை எதிர்கொள்ளலாம், ஆனால் கடவுள் தாமே உங்கள் பெயரை பாதுகாத்து உங்கள் இதயத்திற்கு வெகுமதி அளிப்பார் என்பதை இந்த கதை காட்டுகிறது. மக்கள் உங்களுக்கு எதிராக பேசினாலும் அல்லது செயல்பட்டாலும் அவர்களால் ஒரு நல்ல மற்றும் உண்மையுள்ள ஆவியை தோற்கடிக்க முடியாது, ஏனென்றால் கடவுள் நன்மை செய்பவர்களுடன் நிற்கிறார்.